ஐஸ்வர்யா, என்னாச்சு? அருணை மீட் பண்ண வந்துட்டு இருந்தேன். வண்டியில் ஏதோ சத்தம் வந்துச்சு. நிப்பாட்டி என்னன்னு பார்க்கலான்னு இறங்குன கார் ஆட்டோ லாக் ஆயிடுச்சு. ஐ forgot the phone also. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி வா, நான் ட்ராப் பண்ணுறேன். தட்ஸ் ஓகே. ஆனால் என் ஃபோன் உள்ள இருக்கே. இந்தா, அம்மா கால் பண்ணி டிரைவர் ஸ்பேர் கீ கொண்டு வர சொல்லு. அவரை கார், ஃபோன் எல்லாத்தையும் நீயும் அருணும் இருக்கிற இடத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க சொல்லு. சிம்பிள். சரி, மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. அம்மா. ஓகேம்மா, நான் அருண் கூட ரெஸ்டாரண்ட் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன். பாய். தேங்க்ஸ் ஆதித்யா. தட்ஸ் ஓகே. ஐஸ்வர்யா, நமக்குள்ளே எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்? சரி, அருண் எங்கே வெயிட் பண்ணுறான்? இங்கே தான் பக்கத்தில், அந்த ரவுண்டான லெஃப்டில். ஓ ஓகே. சரி, இந்தா அவனுக்கும் வேணா ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. இல்லை இல்லை வேண்டாம், பக்கம் தானே. ஜஸ்ட் 2 minutes நம்ம போயிடலாம். ஆமாம், உங்கள் டிரைவர் எங்க? அவர் அப்பாவுக்கு டியூட்டி பார்க்குறாரு. அப்பா கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குல்ல, அதான் அவர் வண்டி ஓட்ட வேண்டான்னு இவர் போயிருக்காரு. ஓ ஓகே. இந்த லெஃப்டா? ஹாய் ப்ரோ. ஐஷு, நீ என்ன ஆதித்யா கூட வர? ஆமா, உனக்கு நான் ரொம்ப நேரம் கால் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. என்னாச்சு? இல்ல, காய்கறி வாங்க வந்தேன். அதான் சின்னையாவை பார்த்து. அருண், என்னது இது? எப்ப பார்த்தாலும் இவ கூடயே சுத்திட்டு இருக்க. ஐஸ்வர்யா, அப்படி இல்ல ஐஸ்வர்யா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எத்தனை தடவை தெரியுமா உனக்கு நான் கால் ட்ரை பண்ணேன்? பார்வதி எதாச்சியா பார்த்தேன், அதான் பேசிட்டு இருக்கேன். Enough. அன்னைக்கு கோவில்ல இவ கூட சுத்திட்டு இருந்த. அப்புறம் பூஜை அன்னைக்கு இவளுக்கு பூ கொடுத்த. இன்னைக்கு ரோட்ல நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்க. என்ன இதெல்லாம்? ஐஸ்வர்யா, எல்லாமே எதாச்சியா நடந்தது ஐஸ்வர்யா. பார்வதி யாரு? நம்ம டிரைவர் சுந்தரத்தோட பொண்ணு. பார்த்தேன், பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இது கூட இல்ல, கொஞ்சம் நீ சீக்கிரமா வந்திருந்தீனா நம்ம ஒண்ணா போயிருக்கலாம். பார்வதி நான் பாத்துட்டு கூட மாட்டேனே. ஐஸ்வர்யா, அதான் சொல்றான்ல, விடு. ஜாலியா 2 பேரும் வெளியே போறீங்க, மூட ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. அருண், ஐஸ்வர்யோட கார் சாவி, ஃபோன் எல்லாம் காருக்குள்ளேயே வச்சு லாக் ஆயிடுச்சு. நல்ல வேலை நான் அந்த சைடு வந்தேன், இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். சரி, நீங்க கிளம்புங்க. ஓகே ப்ரோ. ஐயா, அம்மா அம்மா அம்மா, வண்டி நிறுத்துங்க. அம்மாவா? எங்க? நம்ம வீட்டு கோவில்ல இருக்கிற அகிலாண்டம்மா மாதிரி தான் இந்த நாகாத்தம்மா. நம்ம வீட்ல வேலைக்கு சேர்றதுக்கு இந்த கோவில்ல தான் வேண்டிக்கிட்டேன். இப்ப நன்றி கடனை செலுத்திட்டு வந்துடுறேன். பொறுமையை கும்பிட்டு வா பார்வதி. ஐயா, என்னாச்சு? இல்ல, இது ரொம்ப சக்தியான அம்மன். நீங்களும் வாங்கல, உங்களுக்கும் உங்க அம்மாவுக்கும் பிடிச்ச மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்கும். என்னையா யோசிக்கிறீங்க? வாங்க. சரி, உனக்காக வரேன். ஐயா, ஒரு நிமிஷம் இருங்க. ஐயா, இந்த டோரை கொஞ்சம் மூடிக்கோங்க. ஐயா, இப்ப இறங்கி வாங்க.
என்ன இதெல்லாம்? ஏன் இப்படிலாம் பண்ற? இல்லையா, நீங்க இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வெறும் காலோட நடந்திருக்க மாட்டீங்க. அம்மா உங்களை அந்த மாதிரி தானே வளர்த்திருப்பாங்க. வாங்க. ம்ஹும். இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப ஓவர். ஐயா, சாமிக்கு வஸ்திரம் வாங்கி போட்டா ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. என் மானத்தை காப்பாத்தி வேலையும் வாங்கி தந்த சாமி தானே நீங்க. உங்க காலுக்கு இந்த சாக்க போட்டு புண்ணியம் தேடிக்கிட்டேன்னு நினைச்சுக்கோங்க. சார், அருண் சார், என்னாச்சு சார்? எழுந்துருங்க சார். யார் அந்த ஏடிஎம் செக்யூரிட்டி? எழுந்துருங்க. மெதுவா, மெதுவா. I'm steady. I'm steady, darling. I'm steady. Good morning. இப்படி தள்ளாடிட்டு போறாரு. ஆதித்யா, ஆமாப்பா. இப்போ அருண் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆயிட்டே வரான்ல? ஆமாப்பா, சேஞ்ச் தெரியுது. தெரிஞ்சுதானே ஆகணும். மாறாமல் இருக்க யாரால முடியும்? அதுக்காக கிருஷ்ணருக்கு ராமர் வேஷம் போட்டா அவரு ராமரா மாறிடுவாரா என்ன? அப்ப யாரும் இல்லை, ரூமுக்குள்ள ஓடிட வேண்டியதுதான். சின்னையா, சித்தி, அருணும் ஐஸ்வர்யாவும் ஷாப்பிங் போயிருக்காங்க. யாரும் இல்லை. நம்ம வீடு தானே? ஆமாம். என்னடா அது, வழிகிளி மாறி வந்துட்டோமா? இன்னைக்குன்னு பார்த்து செவரு இவ்வளோ ஹைட்டாக இருக்கே. 1 2 3. Yes, jumping position. Push, push, push.